துவாபர யுகத்தில் பக்தி மார்க்க ஆரம்பத்தில் மனிதர்கள் முதலில் சிவலிங்கத்தையும் சிறிது காலம் கழித்து மற்ற தெய்வங்களையும் வணங்கத் தொடங்குகிறார்கள். அவர்கள் உடனடியாக முற்றிலும் தூய்மையற்ற நிலையை, அதாவது பாவம் நிறைந்தவர்களாக துக்கமானவர்களாக மாறாததால் அங்கு பகவான் அவர்களை முழுமையாக தூய்மைப்படுத்த வருவதில்லை. அவருக்கு பதிலாக சில சக்தி வாய்ந்த ஆன்மாக்கள், அதாவது தர்ம பிதாக்கள் உலகில் அவதரித்து தங்கள் திறனுக்கேற்ப அமைதியை நிலைநாட்டுகிறார்கள். ஆனால் அவர்கள் அதில் முழுமையாக வெற்றி பெறுவது இல்லை. முதலில் துவாபர யுகம் ஆரம்பித்தவுடன், அதாவது இன்றிலிருந்து 2500 ஆண்டுகளுக்கு முன்பு, ஆப்ரஹாமின் ஆத்மா பரந்தாமம் எனும் ஆத்ம உலகத்திலிருந்து வந்து இஸ்லாமிய தர்மத்தை நிறுவுகிறது. அதன் பின் 250 ஆண்டுகளுக்கு பிறகு புத்தரின் ஆன்மா வந்து புத்த மதத்தை நிறுவுகிறது. அதன் பின் 250 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது இன்றிலிருந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, கிறிஸ்துவின் ஆன்மா வந்து கிறிஸ்தவ மதத்தை நிறுவுகிறது. மேற்கூறிய 3 பெரிய மதங்களும் தங்களுக்குள் இரு பிரிவுகளை கொண்டவையாக இருக்கின்றன. இவையெல்லாம் நிச்சயமாக துவாபர யுகத்தில் நிறுவப்பட்டவை ஆகும்.